Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா pTron Boom Ultima அப்படிங்கற இந்த இயர்ஃபோனை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட unboxing review and இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாம் எல்லாமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணிடுவேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா பார்த்து முடிச்சிட்ட பிறகு லைக் பண்ணிடுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். pTron Boom Ultima அப்படின்றது பேர் எழுதியிருக்குது. டுவல் டிரைவர் வயர்ட் இயர்ஃபோன் சைடில் கூட அதான் போட்டிருக்குது. இந்த சைட்லேயும் அதுதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் போட்டிருக்குது. 1900 2000 ருபீஸ்க்கு 100 ருபீஸ் கம்மி அப்படி போட்டிருக்குது. ஆனால் அது ஆக்சுவல் ப்ரைஸ் அவ்வளோ கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட நேம் போட்டிருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கனெக்டர்ஸு 3.5 mm aux plug, வயர் லென்த் 1.2 மீட்டர், டுவல் டிரைவர் சைஸ் 8 mm 4 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மற்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இது கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் அண்டு மற்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ 1 year வாரண்டியோடு நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம அன்பாக்சிங் இதை பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கேஸில் இந்த இயர்ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இயர்ஃபோன் இருக்குது. இந்த இயர்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எந்த இயருக்கு எந்த இயர்ஃபோன் போடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஜிப்லாக் கவரில் கிளிப், அப்புறமா இந்த ரப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ் இதுலேயே வருது. மீடியம் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக கொடுக்குறாங்க. பார்த்தா தெரியும், இந்த கிளிப்பு கொடுக்குறாங்க. இந்த கேஸ் கொடுக்குறது உண்மையில் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம இயர்ஃபோனை பார்த்துடலாம். இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா மீடியம் டிப்பு ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். லார்ஜ் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன், ப்ளே பட்டன், கால் அட்டன் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடர் டைப்பில் வந்துட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங். இதுக்கப்புறம் ரிவ்யூ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதோட இயர்ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு நல்லாவே இருக்குது. இந்த சவுண்ட் குவாலிட்டிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டபுள் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயர்ஃபோனில். ஸோ நீங்கள் லிசன் ஸோ இந்த பேஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிற சாங்ஸ் எல்லாம் நீங்கள் லிசன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டபுள் டிரைவர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நீங்கள் பாஸ், ப்ளே அண்டு கால்ஸ் அட்டன் அண்ட் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இந்த ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இயர்ஃபோனோட வயர் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பின் 3.5 mm பின்னு. ஸோ இந்த பின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட் அவுட்புட் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா பிரைடட் கிடையாது. ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி, ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி மெட்டீரியல். ஆனால் டியூரபிலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங், ஜாகிங் அண்ட் எந்த வித ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். இயர்ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரப்பர் டிப்ஸ் கொடுக்குறாங்க இங்கே முன்னாடி. இது வந்துட்டு ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் கொடுக்குறாங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போதே இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு காது பெருசாகுது, சிந்தாகுது அப்படின்னு இருந்தாக்கா எந்த ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு ஏற்ற சைஸ் மட்டும் கண்டிப்பாக இது வந்துட்டு மேட்ச் பண்ணும். ஸோ எந்த சைஸ் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த சைஸ் நீங்கள் போட்டு நீங்கள் இயர்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு நீங்கள் அந்த வயரில் அட்டாச் பண்ணிவிட்டு ஷர்ட்லலாம் கூட உங்களுக்கு ஸ்லிப்பாகவும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்லலாம் கூட இதை மாட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கால் பேசும்போதெல்லாம் மைக்கெல்லாம் கிட்டே இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நம்ம வாய்ஸ் எல்லாம் நல்லாவே கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் மைக் கொடுத்துருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். இன்பில்டாகவும் மைக் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கால்ஸ் கூட பேசிக்கலாம். கால் குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. நிறைய பேர்கிட்ட நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்துடுது, இயர்ஃபோன் கேஸ். நிறைய இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதில்ல, வேறு இயர்ஃபோன் மட்டும் கொடுக்குவாங்க. இவங்க டிப்ஸு அண்ட் அப்புறமா அந்த கிளிப்பு இந்த கேஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இல்லைனா இந்த கேஸ்க்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு 2 இயர்ஃபோன் நீங்கள் வச்சுக்கலாம், 2 இயர்ஃபோன் இல்லை பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இதில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இயர்ஃபோனால் வச்சிங்கன்னா டேமேஜே ஆகாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இதை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோனோட ஒயர் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே லென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm 4 டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சைடு வந்துட்டு 8 mm 2 டிரைவர் இருக்குது. டோட்டல் 16 mm டிரைவர். அப்படி கம்பேர் பண்ணாக்கா டோட்டல் இதில் 4 டிரைவர் கொடுக்குறாங்க இந்த இயர்ஃபோனில். அதனால தான் இதில் சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. இதோட மைக் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம பேசுகிறதெல்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அந்த மைக் குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 கலரில் உங்களுக்கு வருது, பிளாக், ஒயிட் அண்ட் ப்ளூ கலர். நம்ம வாங்கியிருக்கிறது வந்துட்டு ஒயிட் கலர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர்ஃபோன் நான் வந்துட்டு கேமிங் கோர்ஸும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டை ஆட சொன்னேன். அவன் ஆடி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். நானும் சில கேம்ஸ் எல்லாம் ஆடி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது கேம்ஸ் அந்த சவுண்டு, ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைட்லேருந்து உங்களை ஷூட் பண்ணால் ரைட் சைட் இயர்ஃபோனில் சவுண்டு அதிகமாக கேட்குது. உங்களுக்கு இண்டிகேட் ஆகலாம். இப்போது ரைட் சைடில் உங்களுக்கு யாராவது ஷூட் பண்ண எனிமி வந்துட்டுருக்காங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி எனிமீஸ் ஷூட் பண்ணி நீங்கள் மேட்சை வின் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமிங் கோர்ஸாகவும் இந்த இயர்ஃபோன் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ். நான் வாங்குறப்ப அதாவது 300 ருபீஸ் வந்துச்சு எனக்கு. இப்போ எவ்வளோ இருக்கும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சால் இங்கே போடுறேன். அது மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இயர்ஃபோன் யாருனா வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.